ஹலோ சில்ட்ரன், குட் மார்னிங். நேற்றைய பாடத்தின் தொடர்ச்சியை தான் இன்று பார்க்க போகிறோம். எங்கள் தமிழ் அந்த பாடலின் தொடர்ச்சி. ஏற்கனவே பொருள் எழுதுக, எதிர்ச்சொல், பிரித்தெழுதுக, கோடிட்டு இடத்தை நிரப்புக, இதெல்லாம் நம்ம கிளாஸ் ஒர்க்கில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். எல்லோரும் ஹோம்ஒர்க் எழுதிட்டிங்களா? எழுதி அனுப்புனீங்களா? ஓகே, குட். இப்போது அந்த ஹோம்ஒர்க் பேஜ் எல்லோரும் எடுங்க. எல்லோரும் ஹோம்ஒர்க் பேஜ் எடுங்க. அந்த ஹோம்ஒர்க்கில் உள்ள எல்லா பதில்களும் நம்ம கரெக்டா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். எல்லாரும் ஹோம்ஒர்க் பக்கத்தை எடுங்க. ஹோம்ஒர்க் பக்கம் எடுத்தாச்சா? முதலாவது, பாவேந்தர் பாரதிதாசன் பெற்றோர். பெற்றோர் பேர் என்ன? கனகசபை முதலியார், லக்குமி அம்மாள். கனகசபை முதலியார், லக்குமி அம்மாள். செக் பண்ணுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர், பாவேந்தர் பாரதிதாசன் பெற்றோர் கனகசபை முதலியார், லக்குமி அம்மாள் ஆவார். இரண்டாவது, பாரதிதாசன் இளம் வயதிலிருந்தே தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். அவர் இளம் வயதிலே எதன் மீது பற்றுடையவராக திகழ்ந்தார்? தமிழ் மொழியின் மீது. பாரதிதாசன் தன்னுடைய இளம் வயதிலிருந்து தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். தமிழ் மொழியின். செகண்ட், தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். மூன்றாவது, தமிழ் வெல்க என்றே தினமும் பாடுவோம் என யார் கூறுகிறார்? தமிழ் வெல்கவென்றே தினமும் வெல்க என்று பாரதிதாசன் கூறுகிறார். பாரதிதாசன். மூன்றாவது பதில் என்ன? பாரதிதாசன். தமிழ் வெல்க என்றே தினமும் பாடுவோம் என பாரதிதாசன் கூறுகிறார். நான்காவது, பாவேந்தர் பாரதிதாசன் டேஸ் டேஸ் என்ற சிறப்பு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். அவருக்கு இரண்டு சிறப்பு பெயர்கள் இருந்தது. ஒன்று புரட்சி கவிஞர், புரட்சி கவி. புரட்சி கவிஞர், புரட்சி கவி. அப்ப நான்காவது, பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர், புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். புரட்சி கவிஞர், புரட்சி கவி. ஐந்தாவது, பாரதிதாசன் அவர்கள் டேஸாம் ஆண்டு டேஸாம் நாள் இயற்கை எழுதினார். அவர் எப்போது இறந்தார்? 1964 ஆம் ஆண்டு. பாரதிதாசன் அவர்கள் எந்த ஆண்டு? 1964 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 நாள் இயற்கை எய்தினார். 1964 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 நாள் இயற்கை எய்தினார். ஆறாவது, பாரதிதாசனின் மறைவுக்கு பின்னர் அவரின் டேஸ் பிசிராந்தையார் நாடகத்திற்காக வழங்கப்பட்டது. ஒரு விருது கொடுத்தாங்க. என்ன விருது? சாகித்ய அகாடமி விருது. இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகத்திற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட விருது என்னது? சாகித்ய அகாடமி விருது. பாவேந்தரோட பெற்றோர் பேர் என்ன பேரு? பெற்றோர் பெயர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாவேந்தர் பாரதிதாசன் பெற்றோர் யார்? கனகசபை முதலியார், லக்குமி அம்மாள். கனகசபை முதலியார், லக்குமி அம்மாள். அவர் இளம் வயதிலிருந்து எதன் மீது அதிக பற்று உடையவராக திகழ்ந்தார்? தமிழ் மொழியின் மீது. எதன் மீது? தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார். தமிழ் வெல்க என்றே தினமும் பாடுவோம் அப்படின்னு கூறினது யாரு? அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர், புரட்சி கவி என்ற சிறப்பு பெயர்களாலும் போற்றப்படுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் என்ன பெயர்களால போற்றப்படுகிறார்? புரட்சி கவிஞர், புரட்சி கவி. இரண்டு பெயர்கள் அவர்களுக்கு அடைமொழியாக கொடுக்கப்பட்டுள்ளது. புரட்சி கவிஞர், புரட்சி கவி அப்படின்னு சொல்லி அவர் போற்றப்படுகிறார். பாரதிதாசன் அவர்கள் 1964 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 நாள் இயற்கை எய்தினார். இயற்கை எய்தினார்னா என்னது? அந்த வருடம் தான் என்னது? அவர் இறந்தார். 1964 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 நாள் இயற்கை எய்தினார். கடைசியில பாரதிதாசன் மறைவுக்கு பின்னர் அவரின் சாகித்ய அகாடமி விருது பிசிராந்தையர் நாடகத்திற்காக வழங்கப்பட்டது. அதாவது பிசிராந்தையர் நாடகத்திற்காக என்ன அவார்டு வழங்கப்பட்டது? சாகித்ய அகாடமி விருது.
ஏன்னா அவருக்கு இந்த பிசிராந்தையார் நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது. இன்னொரு முறை சொல்லுங்க. சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருது. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. சாகித்ய அகாடமி விருது. அவங்க பெற்றோர் பெயர் கனகசபை முதலியார் லக்குமி அம்மாள். அவங்களுக்கு எந்த இதில் ரொம்ப இளம் வயதிலிருந்து பற்றுடையராக இருந்தாங்க? தமிழ் மொழியின் மீது. தமிழ் வெல்கவென்று பாடினது யாரு? பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு 2 சிறப்பு பெயர்கள் இருந்தது. என்னெல்லாம்? புரட்சி கவிஞர், புரட்சி கவி. அப்போ அவர்கள் எப்போ இறந்தாங்க? 1964ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் இயற்கை எய்தினார். பாரதிதாசன் மறைவுக்கு பின்னர் அவங்க பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகத்துக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது சாகித்ய அகாடமி விருது. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. சாகித்ய அகாடமி விருது. ஓகே, அடுத்து எல்லாரும் கிளாஸ் ஒர்க் பக்கத்தை திருப்பிக்கோங்க. எல்லாரும் உங்க கிளாஸ் ஒர்க் பக்கத்தை என்ன செய்யுங்க? திருப்பிக்கோங்க. கிளாஸ் ஒர்க் பக்கம் கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். எல்லாரும் உங்கள் கிளாஸ் ஒர்க் எடுங்க. அதில் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் எழுதணும். அந்த எங்கள் தமிழ் அந்த பாடத்தோட தொடர்ச்சி தான் இது. ஏற்கனவே கோடிட்ட இடத்தை நிரப்புக எழுதியிருக்கீங்க. அதுக்கு அடுத்து வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி. கோடிட்ட இடத்தை நிரப்புக அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி. அழகாக எழுதுங்க. ப்ளூ இங்க் பென் தான் யூஸ் பண்ணணும். இங்க் பென் யூஸ் பண்ணுங்க. ரீஃபில் யூஸ் பண்ணாதீங்க. வினாக்களுக்கு விடையளி. முதலாவது கேள்வி, தமிழ் மொழி எத்தகையது? தமிழ் மொழி எத்தகையது? எங்கள் இனிய தமிழ் மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். எங்கள் இனிய தமிழ் மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். தமிழ்மொழி எத்தகையது? தமிழ்மொழி எத்தகையது அப்படின்னா எங்கள் தமிழ்மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். இந்த முதல் கேள்வியை எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து வாசிப்போம். தமிழ்மொழி எத்தகையது? எங்கள் இனிய தமிழ்மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். தமிழ்மொழி எத்தகையது? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தமிழ்மொழி எத்தகையது? எங்கள் இனிய தமிழ்மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். இப்போ இரண்டாவது கேள்வி, தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ் மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார். தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ் மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார். இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ் மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார். எழுதும்போது நீட்டாக அழகாக எழுதுங்க. பிழை இல்லாமல் எழுதுங்க. பிழை இல்லாமல் எழுதுங்க. கேள்விகள் வேண்டுமானால் நீங்கள் பிளாக் பென் வைத்து எழுதி கொள்ளலாம். ஆனால் பதில் விடை நீங்கள் ப்ளூ இங்க் பென் வைத்து தான் எழுத வேண்டும். கவனிங்க. இன்னும் ஒரு முறை வாசிப்போம். வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி. தமிழ் மொழி எத்தகையது? தமிழ் மொழி எத்தகையது? எங்கள் இனிய தமிழ் மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். எப்படி நம்மளோட தமிழ் மொழி எப்படி இருக்குமா? இன்பத்தை தரக்கூடிய அமுதத்தை போன்றதாகும்.
அதான் எங்கள் இனிய தமிழ்மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். இரண்டாவது கேள்வி, தமிழ்மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ்மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார். தமிழ்மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார். அழகா எழுதுங்க. இன்று ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து கவனிங்க. நீங்களும் மேம் கூட சேர்ந்து வாசிங்க. தமிழ்மொழி எத்தகையது? எங்கள் இனிய தமிழ்மொழி இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். தமிழ்மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ்மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார். பிழையில்லாமல் நிறுத்தி அழகாக எழுதவும். நீங்கள் பிழையில்லாமல் எழுதினாதான் படிக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? ரொம்ப எளிதாக இருக்கும். அடுத்து மூன்றாவது கேள்வி, பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பிழையில்லாமல் எல்லாரும் எழுதுங்க. நீட்டாக அழகாக எழுதணும். மூன்றாவது கேள்வி, பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். கவனிங்க எல்லாரும் ஒரு முறை கவனிங்க. பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? எல்லாரும் சேர்ந்து பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். முதல்ல கவனிங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் எழுதலாம். முதல்ல கவனிங்க. இன்னும் ஒரு முறை மேம் வாசிக்கும்போது என்னோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? சேர்ந்து வாசிக்கணும். பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். நான்காவது கேள்வி, எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் ஆவார். எங்கள் தமிழ்
பாடலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் ஆவார். எல்லாரும் கவனிங்க, சேர்ந்து வாசிங்க. எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் ஆவார். எழுத்து நீட்டா அழகாக எழுதுங்க, பிழை இல்லாமல் எழுதுங்க. நீங்கள் பிழை இல்லாமல் எழுதும்போது தான் திரும்ப நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும், படிப்பதற்கு லகுவாகவும் இருக்கும், படிப்பதற்கு நன்கு புரியும். அதனால் பிழை இல்லாமல் எழுதுங்க. 4வது கேள்வி, எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் ஆவார். 3வது கொஸ்டின், எல்லாரும் 3வது கேள்விக்கு வாங்க. பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். 4வது, எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் ஆவார். மீண்டும் ஒரு முறை 3வது கேள்வி, பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன் எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் ஆவார். எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். ஒரு கேள்வி முடிந்ததுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த கேள்வி எழுதுங்க. ஒரு கேள்வி எழுதி முடித்தவுடன் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த கேள்வி அதற்குரிய பதில் எழுதுங்க. நீட்டாக அழகாக எழுதுங்க, தெளிவாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அடுத்து ஒரு லைன் விட்டுட்டு எழுதணும். 5வது கேள்வி, ஒரு லைன் விட்டுட்டு எழுதுங்க. 5வது கேள்வி, தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? தமிழ் சொற்களின் சிறப்பு யாது?
இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை, இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். தமிழ் சொற்களின் சிறப்பு குறித்து பாவேந்தர் பாரதிதாசன் இந்த பாடத்தில் நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழின் சொற்களின் சிறப்பு யாது? முதலாவது பாயிண்ட் என்னது அப்படின்னா, இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினை போல இனிப்பது எமது தமிழ் மொழி. அதாவது நம்ம ஏற்கனவே இந்த பாடல் படிக்கும்போது சொன்னோம், பழத்தினுடைய சாறு எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பா இருக்கும். அதே போல நமது தமிழ் மொழி எப்படி இருக்கு? ஒரு இனிமையான தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காங்க. முதல் பாயிண்ட் என்னது? இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். ரெண்டாவது பாயிண்ட், நன்கு கனிந்த பழத்தின் சாறினை போல இனிப்பது நமது தாய்மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ் மொழியே ஆகும். அடுத்து மூணாவது பாயிண்ட், இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ் மொழியே ஆகும். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ் மொழி. இத்தகைய சிறப்பு தமிழ் சொற்களில் அமைந்துள்ளது. கவனிங்க, தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? இதுல 4 பாயிண்ட் இருக்கு. முதல்ல, இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தரக்கூடியது. இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை இந்த தமிழை படிக்கும் போது என்ன செய்யலாமா? நாம் பெறலாம். அதான் முதல்ல, இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினை போல இனிப்பது எமது தமிழ் மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ் மொழியே ஆகும். அதாவது ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ் மொழி. ஒரு சொல்லுக்கு ஒவ்வொரு இனிமை இருக்கு, அதே போல ஒரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லெசன்ல பார்த்தோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாரும் கவனிங்க, தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினை போல இனிப்பது எமது தமிழ் மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ் மொழியே ஆகும். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு தமிழ் சொற்களில் அமைந்துள்ளது. தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் இப்போ நம்ம வாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? கூட சேர்ந்து வாசிக்கும் போது நம்மளுடைய வாசிக்கும் திறன் அதிகமாகும். கவனிங்க, இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினை போல இனிப்பது எமது தமிழ்மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ்மொழியே ஆகும். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு தமிழ் சொற்களில் அமைந்துள்ளது. நீட்டா அழகா எழுதுங்க. பிழை இல்லாமல் எழுதணும். எழுத்து அழகா இருக்கணும். ப்ளூ இங்க் பென் தான் யூஸ் பண்ணணும். இறுதியாக ஒரு முறை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். கவனிங்க. ஒரு 2-3 லைன் அதிகமாக இருந்தால் கூட படிப்பதற்கு மிக எளிதான கேள்வி. இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினை போல இனிப்பது எமது தமிழ்மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ்மொழியே ஆகும். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு தமிழ் சொற்களில் அமைந்துள்ளது.
தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும்போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினைப் போல இனிப்பது எமது தமிழ்மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ்மொழியே ஆகும். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு தமிழ் சொற்களில் அமைந்துள்ளது. எல்லாரும் நீட்டாக அழகாக எழுதுங்க. கடைசியாக ஒரே ஒரு முறை வாசிக்கும்போது நன்றாக கவனிங்க. தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினைப் போல இனிப்பது எமது தமிழ்மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ்மொழியே ஆகும். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு தமிழ் சொற்களில் அமைந்துள்ளது. எழுதிட்டீங்களா எல்லாரும்? ஒரு முறை வாசிப்போம். தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? இனிய அமுதம் அளிக்கும் இன்பத்தை தமிழை படிக்கும் போதும் பெறலாம். நன்கு கனிந்த பழத்தின் சாறினைப் போல இனிப்பது எமது தமிழ்மொழி. இந்த உலகில் உயர்ந்து விளங்க நாங்கள் பெற்ற பெரும் செல்வம் தமிழ்மொழியே ஆகும். ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒரு இனிமையான சுவையை கொண்டது எம் தமிழ்மொழி. இத்தகைய சிறப்பு தமிழ் சொற்களில் அமைந்துள்ளது. அடுத்து 6வது கேள்வி. பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, குயில் பாட்டு, தமிழச்சியின் கத்தி, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, பிசிராந்தையார் என்பன பாரதிதாசனின் முக்கிய படைப்புகளாகும். பாரதிதாசனுடைய முக்கிய படைப்புகள், இவர் இயற்றிய முக்கியமான நூல்கள் மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இங்கே எத்தனை நூல்கள் இருக்கு? 10. நல்ல தெளிவாக எழுதுங்க, அழகாக நீட்டாக எழுதுங்க. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக.
பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு. எல்லாரும் சொல்லுங்க. பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு. குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு. இருண்ட வீடு. இருண்ட வீடு. அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு. தமிழ் இயக்கம். தமிழ் இயக்கம். இசை அமுது. இசை அமுது. குயில் பாட்டு. குயில் பாட்டு. தமிழச்சியின் கத்தி. பாரதிதாசன் ஆத்திச்சூடி. பிசிராந்தையார் என்பன பாரதிதாசனின் முக்கிய படைப்புகளாகும். இந்த பிசிராந்தையார் நாடகத்திற்காக அவர் ஒரு விருது வாங்கினார். என்ன விருது? கரெக்ட். என்ன விருது? சாகித்ய அகாடமி விருது. வெரி குட். சாகித்ய அகாடமி விருது. இந்த பிசிராந்தையார் நாடகத்துக்காக ஒரு விருது வாங்கினார்ல, அந்த விருதோட நேம் என்ன? சாகித்ய அகாடமி விருது. வெரி குட். எல்லாரும் படிச்சிருக்கீங்க. தொடர்ந்து என்ன செய்யணும்? இன்றைக்குள்ள கேள்விகள் எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாரும் கவனிங்க. மேம் ரீட் பண்ணும்போது மேம் கூட சேர்ந்து இந்த கேள்விகளின் பதிலையும் ரீட் பண்ணணும். பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. பாண்டியன் பரிசு. குடும்ப விளக்கு. இருண்ட வீடு. அழகின் சிரிப்பு. தமிழ் இயக்கம். இசை அமுது. குயில் பாட்டு. தமிழச்சியின் கத்தி. பாரதிதாசன் ஆத்திச்சூடி. பிசிராந்தையார் என்பன பாரதிதாசனின் முக்கிய படைப்புகளாகும். இந்த நூல்களை நீங்கள் தெரிந்து வைப்பது ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாரும் இன்னொரு முறை கவனிங்க. பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பாண்டியன் பரிசு. அடுத்து குடும்ப விளக்கு. இருண்ட வீடு. அழகின் சிரிப்பு. தமிழ் இயக்கம். இசை அமுது. குயில் பாட்டு. தமிழச்சியின் கத்தி. பாரதிதாசன் ஆத்திச்சூடி. பிசிராந்தையார் என்பன பாரதிதாசனின் முக்கிய படைப்புகளாகும். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யல, இந்த நூல்களின் பெயரை வாயை திறந்து சத்தமா சொல்லலை. இப்போ எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லணும் இந்த நூல்களின் பெயர்களை. எல்லாரும் கவனிங்க. சத்தமா சொல்லுங்க. பாண்டியன் பரிசு. குடும்ப விளக்கு. இருண்ட வீடு. அழகின் சிரிப்பு. தமிழ் இயக்கம். இசை அமுது. குயில் பாட்டு. தமிழச்சியின் கத்தி. பாரதிதாசன் ஆத்திச்சூடி. பிசிராந்தையார் என்பன பாரதிதாசனின் முக்கிய படைப்புகளாகும். கடைசியா ஒரு முறை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. 5th கொஸ்டின் முடிச்சுட்டு ஒரு லைன் விட்டுட்டு 6வது கொஸ்டின் எழுதணும். 5வது கொஸ்டின் முடிச்சுட்டு ஒரு லைன் விட்டுட்டு 6வது கொஸ்டின் எழுதணும். பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. பாண்டியன் பரிசு. குடும்ப விளக்கு. இருண்ட வீடு. அழகின் சிரிப்பு. தமிழ் இயக்கம். இசை அமுது. குயில் பாட்டு. தமிழச்சியின் கத்தி. தமிழச்சியின் கத்தி. பாரதிதாசன் ஆத்திச்சூடி. பிசிராந்தையார் என்பன பாரதிதாசனின் முக்கிய படைப்புகளாகும். இப்போ எல்லாரும் உங்கள் கிளாஸ் ஒர்க்கில் நீட்டாக எழுதுங்க.
இப்போ எல்லாரும் வீட்டு பாடம், இன்றைய வீட்டு பாடம். எல்லாரும் இப்போ ஹோம்ஒர்க் பேஜ் எடுங்க. 2வது பகுதி. இப்போ கிளாஸ் ஒர்க் முடிஞ்சிட்டு இனி எல்லாரும் ஹோம்ஒர்க் பேஜ் எடுங்க. எல்லாரும் உங்களோட ஹோம்ஒர்க் பேஜ் எடுத்து இன்னைக்குரிய டேட் போடணும். இன்னைக்கு என்ன டேட் அப்படிங்கிறத என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டேட் போடுங்க. டேட் போட்டதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு அதே பாடத்தின் தலைப்பு எழுதணும். பாடத்தின் தலைப்பு என்ன? கரெக்ட், எழுதுங்க. எங்கள் தமிழ். பாடத்தின் தலைப்பு எங்கள் தமிழ். டேட் போட்டாச்சா? எல்லாரும் ஹெட்டிங் எழுதியாச்சா? எங்கள் தமிழ். டேட் போட்டு வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி. இன்னைக்கு பார்த்த 6 கேள்விகளை என்ன செய்யணும், நீங்கள் படித்து அதை அப்படியே ஹோம்ஒர்க் நோட் எழுதணும். யாரும் என்ன செய்யக்கூடாது, அப்படியே அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. டோன்ட் காப்பி, ப்ளீஸ் டோன்ட் காப்பி. தயவு செய்து யாரும் அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, காப்பி பண்ண கூடாது. இதில் கொடுத்துருக்கிற 6 கேள்விகளையும் நீங்கள் உட்கார்ந்து படித்து அதுக்கு பின்னர் மட்டுமே ஹோம்ஒர்க் எழுத வேண்டும். என்ன செய்யணும், எல்லாரும் உட்காந்து முதல்ல இந்த 6 கேள்விகளுக்கும் பதில், கேள்விகளையும் படிக்கணும், பதிலையும் படிக்கணும். கேள்வி படிக்காமல் பதிலை மட்டும் படித்தா என்ன செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சரா, அந்த கேள்விக்கு இந்த பதில், அப்படி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கேள்வியையும் படிக்கணும், பதிலையும் படிக்கணும். இந்த 6 கேள்விகளையும் படித்து அதற்குரிய என்ன செய்யணும், பதில் எழுதணும். படித்து எழுதணும். அதான் மிக மிக முக்கியம். படிக்காம தயவு செய்து யாரும் காப்பி பண்ணாதீங்க. உண்மையா இருங்க. இதை படித்து இதற்குரிய பதில்களை எழுதணும். முதல் கேள்வி, வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, தமிழ் மொழி எத்தகையது? தமிழ் மொழி எத்தகையது? ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும். தமிழ் மொழி எத்தகையது? இன்பத்தை அளிக்கும் அமுதத்தை போன்றதாகும் தமிழ் மொழி. 2வது கேள்வி, தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டுமென பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்யணும்? நல்ல தொண்டுகள் செய்யணும். என்ன செய்யணும்? நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டும் என பாரதிதாசன் கூறுகிறார். 2வது கேள்வி என்னது? தமிழ் மொழிக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என பாரதிதாசன் கூறுகிறார்? தமிழ் மொழிக்கு மக்கள் நாள்தோறும் நல்ல தொண்டுகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. 3வது கேள்வி, பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாவேந்தர் பாரதிதாசன் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். பாரதிதாசன் எங்கு எப்போது பிறந்தார்? பாரதிதாசன் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுச்சேரியில் பிறந்தார். அடுத்து, எங்கள் தமிழ் பாடலின் ஆசிரியர் யார்? இந்த பாடலின் ஆசிரியர் யார்? யார்மா? எல்லாரும் சொல்லுங்க. கரெக்ட். பாவேந்தர் பாரதிதாசன். குட். பாவேந்தர் பாரதிதாசன். 5வது, தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? தமிழ் சொற்களின் சிறப்பு யாது? இனிய அமுதத்தை நம்ம என்ன செய்யலாம், படிக்கும் போதே இந்த தமிழ்ல பெறலாம். நன்கு கணித பழத்தின் சாரி இருப்பது போல நம்ம தமிழ் மொழி எப்படி இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு. அப்புறம் இது ஒரு பெரிய உலகத்திலேயே இது நமக்கு ஒரு பெரிய சிறந்த செல்வம் தரக்கூடியது இந்த தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் சொற்களின் சிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். 6வது, பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. 6வது கேள்வி என்னது? பாரதிதாசன் இயற்றிய நூல்களின் பெயர்களை எழுதுக. என்னென்னது? எல்லாரும் சொல்லுங்க ஒன்று போல. கரெக்டாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்னது? பாண்டியன் பரிசு. பாண்டியன் பரிசு. அடுத்து குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, குயில் பாட்டு, தமிழச்சியின் கத்தி, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, பிசிராந்தையார். மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கு? 10 நூல்கள் இருக்கு. இந்த 10 என்ன செய்யணும்? படித்து எழுதணும். இந்த 6 கேள்விகளையும் இதற்குரிய பதில்களை படித்து ஹோம்ஒர்க் எழுதணும். இதுதான் இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கு. ஓகே.
எல்லாரும் ஹோம்ஒர்க் கண்டிப்பாக படித்து எழுதுங்க. யாரும் படிக்காமல் எழுதாதீங்க, ஏனோ தானம் எழுதாதீங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கணும். பிழை இல்லாமல் எழுதுங்க. முக்கியமானது பிழை இல்லாமல் பதில் எழுதுங்க. நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.